ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீக்கெண்ட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் வீக்கெண்டு. ஸோ சாட்டர்டே டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இது வந்து செகண்ட் வீக் டெஸ்ட்டு. ஸோ இது கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அதாவது இதில் பிடிஎஃப்பில் வந்து நான் ஆன்சர் கொடுக்கல. நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனோட இது பார்த்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, டவுன்லோட் பண்ணி கொஸ்டினை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விச் கண்ட்ரி பிகம்ஸ் த செகண்ட் கண்ட்ரி டு அன்ஃபோல்டு ஃப்ளாக் ஆன் மூனில் வந்து எது? சைனா. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அதாவது சாங்கே 5 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. மூனில் வந்து லேண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் அங்கே கீழே ஒரு 2 kg லெவலுக்கு வந்து ராக்கை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து திரும்பி உள்ளே வந்துருச்சு. ஸோ அதான் சைனா. அடுத்து வந்து ஹூ வில் லே த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ஆன் டிசம்பர் இன் நியூ டெல்லி. டிசம்பர் 10th பார்த்தோம். யார்? பிரைம் மினிஸ்டர். ஸோ அதில் வந்து எவ்வளோ லோக்சபா எவ்வளோ சீட்ஸு, ராஜ்யசபா எவ்வளோ சீட்ஸு, அதே போல் இது வந்து பீகாக் டிசைனில் இருக்கும். இது ராஜ்யசபா வந்து லோட்டஸ் டிசைனில் இருக்கும். சீலிங் வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து தேர்ட் வந்து விச் ஸ்டேட் கெட்ஸ் ஃபஸ்ட் ஈகோ பிரிட்ஜ் ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ்? எது? உத்தரகாண்டு. அதாவது ரோடில் மேலே வந்து ஒரு பேம்பூஸு, ரோப்ஸு இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. சின்ன ஸ்மால் அனிமல்ஸாக மேலே கிராஸ் ஆகிப்படுது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் மூலயமா அது வந்து இறக்குறது வந்து தவிர்க்கிறதுக்காக பிட்வீன் காலாதுங்கி அண்ட் நைனிட்டல் ஹைவே. ஸோ இதில் தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஃபோர்த் வந்து ரீசெண்ட்லி த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஷ்யூட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆன் ரமேஷ் சந்திர அகர்வால். ஸோ இவர் என்ன? தைனிக் பாஸ்கர். ஸோ இப்போ 1958 போபாலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ தைனிக் பாஸ்கர் தான் நியூஸ் பேப்பர். ஹூ ஹேஸ் பார்ட்னர்ட் வித் என்எஸ்ஐஎல்? என்எஸ்ஐஎல்னாலே என்ன? நியூஸ் ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இது கூட பார்ட்னர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்துருந்தோம்? பிக்சல். பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ்க்கு 2021 லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ 6th வந்து 8th நார்த் ஈஸ்ட் ஃபெஸ்டிவல் டு பி ஹெல்ட் இன் குவாஹாட்டி. ஸோ அடுத்து என்ன? ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் அ சீஃப் கோச் ஆஃப் இந்தியன் அத்லெட்டிக்ஸ்? ஸோ ராதாகிருஷ்ண நாயர். அடுத்து விச் கம்பெனி ரீநேம்ட் இட்ஸ் விர்ச்சுவல் கரன்சி நேம் ஃப்ரம் லிப்ரா டு டேம்? டேம்னாலே என்ன? டேன்னு பார்த்தோம் லாட்டினில். ஸோ அது யார்? ஃபேஸ்புக்கு. ஸோ இது இந்த லிப்ராங்கிறதே ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ எது? ஃபேஸ்புக். அடுத்து வந்து விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஃபோரம் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இவி பாலிசி? டெல்லி தான். இப்போ அங்கே பொல்யூஷன் அங்கே தான் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து போன வருஷமே பண்ணியாச்சு. ஸோ டெல்லி தான் இப்போ வந்து ஃபார்முலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இவி பாலிசினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அடுத்து வந்து விச் ஃபுட்பால் கிளப் ஹேஸ் டிசைடட் டு நேம் இட்ஸ் கிளப் ஆஃப்டர் லெஜெண்டரி ஃபுட்பாலர் டேகோ மரடோனா? ஸோ டேகோ மரடோனாங்கிறவர் ஒரு லெஜெண்டரி ஃபுட்பாலர். ஸோ இறந்துட்டா தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் இல்லாமல் இட்டாலியில் நாப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அதோட மேயர் வந்து என்ன சொன்னார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் பேரை வந்து டயகோ மரடோனா அப்படின்ற பேரில் வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் இதே தான். அந்த நாப்போலிங்கிறது ஒரு ஃபுட்பால் கிளப்பு. அவங்களும் வந்து இவருடைய பேரை வந்து மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. அங்கே நாப்போலினா அந்த நாப்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிளப் இது. ஸோ அடுத்து வந்து 11th விச் கண்ட்ரி டு ஹோஸ்ட் ஏஷியா கப் 2021? ஸ்ரீலங்கா. ஸோ அது 2020 வந்து பாகிஸ்தான் பண்ணுறதா இருந்தது. பட் இது கொரோனானால வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ 21 வந்து ஸ்ரீலங்கா, 22 வந்து அகெயின் வந்து இவங்க பாகிஸ்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹோஸ்ட்டு ஏஷியா கப் 2021 வந்து ஸ்ரீலங்கா. ஹூ பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் டு வின் அ ஃபார்முலா 2? அதாவது இந்தியன் ஃபார்முலா 2 ரேஸு அட் தி 2020 சாக்கிர் கிராண்ட் பிரிக்ஸ் பஹ்ரைன். ஸோ ஆல்ரெடி இந்த கிராண்ட் பிரிக்ஸை ஜெயிச்சவர் யாருன்னா லூயி ஹாமில்டன் தான். பட் இவங்க வந்து இந்தியன், அதுவும் இல்லை ஃபார்முலா 2 ரேஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து யாருன்னா ஜெகன் தருவலா. அடுத்து வந்து விச் ஃபேமஸ் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஃபிசிஸ்ட் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி? யார்? நரேந்தர் சிங் கம்பெனி. ஃபைபர் ஆப்டிக்ஸை காயின் பண்ணது அவர் தான். ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஸோ நரேந்தர் சிங் கம்பெனி இறந்துட்டார். விச் பேங்க் ஹேஸ் லான்ச்ட் அ டெக் பேஸ்டு லோன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்? லோன் வந்து ஃபாஸ்டராக அட்ரஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த பிஎன்பி பேங்க் தான், பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி, இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் இந்த லென்ஸ் அப்படிங்கிறது தான் இது.
அடுத்து இந்த ஆர்பிஐ ஹாஸ் அனௌன்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம் வில் பி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 24/7 வந்து அதாவது மினிமமே 2 lakh இருக்கணும் டிரான்சாக்ஷன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து 24/7 வந்து இந்த லிமிடேஷன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, மாற்றுறதா சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ வந்து எல்லாம் பூஸ்டப் பண்ணணும் எக்கானமின்றதுக்காக 24/7 வந்து அவைலபிலிட்டி பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2020 அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹூ ஹேஸ் பீன் நேம்ட் அமாங் 6 த ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் ஏஷியன் ஆஃப் தி இயர் ஃபார் 2020. அதாவது அமாங் 6 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆதர் பூனவலா. ஸோ இவர் தான் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகிருக்காரு. இவர் வந்து SII அதாவது செரம் இந்தியன் இன்ஸ்டியூட்டு, ஸோ அதோடைய சேர்மன் தான் அவர் ஆதர் பூனவலா. இப்போ கொரோனா வேக்சினுக்கு வேறு ஆல்ரெடி அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, செரம் இன்ஸ்டியூட் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆதர் பூனவலா சேர்மன். ஸோ ஏஷியன் ஆஃப் தி இயர் அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே December 7, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. மார்டைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் அதே போல் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனல்ஸ்க்கு பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷன் இன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறத பற்றி ரெமம்பரன்ஸ்க்காக தான் இது பண்ணுறாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஸோ விச் கண்ட்ரி ஹேஸ் சைன்ட் இட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் பூட்டான் கூட பண்ணியிருக்கிறது பங்களாதேஷ் தான். ட்ரேட் பைலேட்ரல் ரிலேஷன் தான் அது. ஸோ பூட்டான் BB ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஹூ ஒன் 2020 சாக்கிர் கிராண்ட் பிரிக்ஸ் ஹெல்ட் அட் பஹ்ரைன் இன்டர்நேஷனல் சர்க்கிட் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி, லூயி ஹாமில்டன் தான். ஸோ அடுத்து விச் பேங்க் ஹேஸ் லான்ச்ட் iMobile Pay மொபைல் ஆப் ஃபார் பேமெண்ட் யாருன்னா ICICI பேங்க்கு. ஸோ அங்கே என்ன பார்த்தோம், PNB பேங்க்கு பண்ணியிருந்தது லோன் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து iMobile ICICI. ஹூ ஹேஸ் இனாகிரேட்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் ஆக்ரா மெட்ரோ ப்ராஜெக்ட் phase 2 இப்போ பார்த்துருந்தோம். யார், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு, டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஹூ ஒன் தி 3rd ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரஸி ப்ரைஸ் நாவல் ஃபார் த சிட்டி அண்ட் த சி ராஜ் கமல்ஜா. ஸோ இவர் பார்த்தது தான் நம்ம 3rd ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரஸி ப்ரைஸு. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே December 9. ஆன்டி கரப்ஷன் இது இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா பாலிட்டியில் வந்து நமக்கு கரப்ஷன் ரெலவெண்ட்டாகவே டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த December 9 என்னங்கிறத பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான் அது. ஸோ ஆன்டி கரப்ஷன் டே December 9. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கமமரேஷன் ஆன் டிக்னிட்டி ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆஃப் தி கிரைம் ஆஃப் ஜினோசைட் அண்ட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் திஸ் கிரைம். ஸோ அதுவும் December 9 தான். லைக் உதாரணத்துக்கு எப்படின்னா தமிழ் பீப்புள்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கொல்லப்பட்டாங்க, அதாவது மக்கள் வந்து ஒரு இனத்தை வந்து அழிக்கிறது. ஸோ ஜினோசைடுங்கிறது அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, அதோட விக்டிம்ஸ் பாதிப்புள்ளாக்குறாங்க இல்லையா, அதுக்கான டே தான் அது December 9. ஸோ December 9 இன்டர்நேஷ்னல் கரப்ஷன் டே அண்டு இதுக்கும் சேர்த்து தான். ஸோ ரெண்டுமே December 9 தான். அடுத்து வந்து ஹூ லான்ச்சஸ் 2nd எடிஷன் ஆஃப் ஃபிட் இண்டியா சைக்ளோதான். ஆக்சுவலி ஃபிட் இண்டியா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் அதுக்கு வந்து அம்பாசிடராக யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர் போட்டிருந்தார் ஒரு கோச், அங்கே ஊஷு கோச்சு, அவரை தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபிட் இண்டியா சைக்கிளாக இருந்தவங்க வந்து யார் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரண் ரிஜிஜு, இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்டு கோவா சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த். ஸோ இவர் தான் வந்து கோவா சீஃப் மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ண இனிஷியேட்டிவ் தான் அது ஃபிட் இண்டியா சைக்ளோதான். ஸோ அடுத்து ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த CEO ஆஃப் த நியூலி கிரியேட்டட் த வேர்ல்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அனில் சோனி. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அது இல்லை, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஆர்கனைசேஷன் வருது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழே தான் இந்த இது வருது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அனில் சோனி தான். ஸோ அடுத்து என்ன, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் 2021 கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட ரேங்கிங் வந்து 10th இருக்குது. அடுத்து ஹூ இங்ஸ் MOU வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் போபால், IIFM அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட். IIFMனா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, போபால் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நர்மதா லேண்ட்ஸ்கேப் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். யாருன்னா NTPC இவங்க தான் பண்ணுறாங்க. மெயினாக என்னென்னா வாட்டர் குவாலிட்டி பண்ணுறதுக்கும் அண்ட் குவான்டிட்டி இது பண்ணுறது அரவுண்டு ட்ரிபியூட்ரிஸ், நர்மதா ரிவருடைய ட்ரிபியூட்ரிஸ் அங்கே இருக்கக்கூடியது வந்து கூட சேர்ந்து பண்ணுறதுக்காக தான் இந்த NTPC வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட. அடுத்து விச் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்ட் $2.5 மில்லியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டு சப்போர்ட் அட்வான்ஸ்டு பயோஃபியூல் டெவலப்மெண்ட் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் ஆன்சர்.
அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் ஹஸ் பிகம் ஹவு மச் டாலர் ஆஸ் பர் சர்வே கண்டக்டட் ஜாயின்ட்லி பை நேபாள் அண்ட் சைனா. ஆல்ரெடி பார்த்தோம் 86 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. 8848.86 மீட்டர், அதாவது 0.86 மீட்டர் ஆர் 86 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பழைய ஃபேக்ட் என்ன 8848 இருந்தது, இப்போ மாறிடுச்சு. ஸோ அடுத்து ஹூ ஹாஸ் இனாகிரேட்டட் அண்ட் அட்ரஸ் த விர்ச்சுவல் எடிஷன் ஆஃப் தி இந்தியா மொபைல் காங்கிரஸ் இந்தியா வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தான் வந்து அட்ரஸ் பண்ணார். ஸோ ஹூ ஹாஸ் அப்பாயிண்டட் அஸ் அம்பாஸ்டர் பாஃப்தா பார்த்தோம், ஏஆர் ரஹ்மான். ஸோ ஹூ ரோட் த ப்ரமோட்டர் ஆஃப் ஹியூமனிட்டி, மகரிஷி அரவிந்த் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரமேஷ் பொக்ரியல், ஸோ அவர் யார், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவர் தான். இது இல்லாமல் ஒரு வட்டாயன் அவார்டு வேறு வாங்கியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவர் தான் ப்ரமோட்டர் ஆஃப் ஹியூமனிட்டி, மகரிஷி அரவிந்த். அடுத்து டாப் வேர்ட் ஆஃப் த இயர் பேண்டமிக். ஸோ பேண்டமிக் தான் டாப் வேர்ட் ஆஃப் த இயர். ஹூஸ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அம்பாசங்கர் கமிஷன். அம்பாசங்கர் கமிஷனு இதுக்கு வந்து ரிசர்வேஷனுக்காக போட்டது தான் 1982. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து எம்பிசிங்கிறதே வந்திருக்கும். இது வந்து எம்ஜிஆர் கவர்மெண்ட், அவர் எம்ஜிஆர் இருந்த டைமில் தான் வந்து இது அப்பாயின்ட் பண்ணது கமிஷன் தான் இது அம்பாசங்கர் கமிஷன். அடுத்து விச் ஸ்டேட் அனௌன்ஸ்டு டு செட்டப் ஆர்கன் டோனர் மெமோரியல், ராஜஸ்தான் பார்த்தோம். ஸோ மெம்பர் ஆஃப் ஹால் ஆஃப் ஃபேம் டென்னிஸ் ரால்ஸ்டன், இவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார். ஸோ டென்னிஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்னிஸ் ரால்ஸ்டன் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட், டென்னிஸ். இளவேனில் வளரிவான். ஸோ நேற்று கரண்ட் அஃபேரில் கூட பார்த்தோம், FICCI அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க விமன் கேட்டகரியில் இளவேனில் வளரிவானுக்கு. இதுக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க அவங்க, 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட் அவங்க. ஸோ அடுத்து வாட் ரேங்க் இந்தியா பிளேஸ்ட் குளோபல் டைரி ப்ராசஸ் இண்டெக்ஸ், 8th பிளேஸில் இருக்குது. அதுவும் அமுல், இந்தியாவில் அமுலில். அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் ஆனந்த் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் 1970 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரிகார்டிங் இதுக்கு டைரி இதில். ஸோ ஹூ ஹேஸ் பீன் இன்வைட்டட் டு பி சீஃப் கெஸ்ட் ஃபார் ரிப்பப்ளிக் டே 2021, யார், போரிஸ் ஜான்சன், UK பிரைம் மினிஸ்டர். ஸோ 1993க்கு அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா 1993க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஜான் மேயர் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு அடுத்து இப்போ தான் வந்து போரிஸ் ஜான்சன் தான் வந்து அட்டன் பண்ண போகிறாரு, அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா. அடுத்து விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யார், கர்நாடகா கொண்டு வந்ததாங்கன்னு பார்த்தோம். காலேஜஸில் முக்கியமாக காலேஜ் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், டிஜிட்டல் லேர்னிங் வந்து பழக்கணுன்றதுக்காக. ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் ஃபஸ்ட் டெப்டி சீஃப், இது வந்து டெப்டி சீஃப்ன்ற போஸ்ட் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணது. இந்தியன் ஆர்மி ரேங்கிங்கில் 3rd ரேங்க் அது இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ யார், பரம்ஜித் சிங், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டெப்டி சீஃபாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. விச் கேபினெட் அப்ரூவ்ட் டு ரீநேம் ஆல் ரெசிடென்ஷியல் காலனிஸ் ஹேவிங் நேம் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், யார், மகாராஷ்டிரா. டியூரிங் பிரிட்டிஷ் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் காலனிஸ்லாம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதை மாற்றுறாங்க இப்போது. அடுத்து பிரேக் டான்சிங் டு பி ஆடட் இன் விச் ஒலிம்பிக் 2024 எங்கே நடக்க போகுது, பாரிஸில். அதே போல் ஸ்கேட்டிங்கு, சர்ஃபிங்கு அதெல்லாம் வந்து இப்போ 2020 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ 2024 வந்து பிரேக் டான்சிங். அடுத்து வந்து விச் கண்ட்ரி கால்டு மவுண்ட் எவரெஸ்ட் சாகர்மாதா, நேபாள். ஸோ நேபாள் தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து சாகர்மாதான்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த சைனா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா QOMOLANGMA, கோமலங்மா அப்படின்வாங்க. ஸோ மவுண்ட் கோமலங்மாங்கிறது எவரெஸ்ட் வந்து சைனா சொல்லுது. அடுத்து என்ன, வேர்ல்டு சாயில் டே December 5 பார்த்தாச்சு. அடுத்து ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் FICCI. FICCIனா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ உதய் சங்கர் அப்பாயின்ட் பண்ணாது, அதுவும் பார்த்தாச்சு. விச் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஸ்வஸ்திய சத்தி ஸ்கீம், இது வந்து ஹெல்த் ஸ்கீமு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. பட் இப்போ வந்து கவரிங் என்டையர் பாப்புலேஷன் 5 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 எலெக்ஷன் ரெலவெண்ட்டான ஆக்ட். அதே போல் பஜ்ரங் புனியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், FICCI அவார்டில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தி இயரில் மென் கேட்டகரியில் இவருக்கு வந்திருக்கு. இவர் எந்த இதை சேர்ந்தவர்னா ரெஸ்லிங். ஸோ பஜ்ரங் புனியா ரெஸ்லிங். ஸோ 50 கொஸ்டின்ஸ் இந்த வீக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.